இனி சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். இடைநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவு வெளியாகியுள்ளது. 11,21,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் மருத்துவ கல்லூரிகளில் MBBS, BDS உள்ளிட்ட இடைநிலை மருத்துவ படிப்புகளில் சேர கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெற்றது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் பூதாகரமானதால் அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதி நீட் மறு தேர்வு நடத்தப்பட்டது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் 5,440 மையங்களில் சுமார் 20 லட்சம் பேர் 13 மொழிகளில் தேர்வு எழுதினர். இந்நிலையில் 11,21,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த ஆரியன் குப்தா மற்றும் ஹரியானாவின் பன்ஷூல் பன்சல் ஆகியோர் 720க்கு 715 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பிடித்துள்ளனர். அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 1,70,000 பேரும், குறைந்த அளவாக லட்சத்தீவில் 43 பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி பெற்றவர்களில் 58 விழுக்காட்டிற்கும் அதிகமானோர் பெண்கள் எனும் நிலையில் 17 வயது முதல் 19 வயதுக்குட்பட்டவர்களே அதிக மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வில் தமிழ்நாட்டை சேர்ந்த 12 பேர் 99 விழுக்காட்டிற்கும் அதிகமான மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். கடந்த ஜூன் 21ஆம் தேதி நடைபெற்ற நீட் மறுதேர்வில் தமிழ்நாட்டை சேர்ந்த 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் தேர்வில் பங்கேற்றனர். இந்நிலையில் தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள நீட் தேர்வு முடிவுகளில் மதிப்பெண் அடிப்படையில் முதல் 100 இடங்களில் தமிழ்நாட்டை சேர்ந்த 9 பேர் இடம் பிடித்துள்ளனர். வெங்கடபதி வேலாயுதம் 12ஆம் இடமும், ஸ்ரீனிகா 27ஆம் இடமும், AM சுடர் 45வது இடமும் பெற்றுள்ளனர். தமிழ்நாடு அளவில் வெங்கடபதி வேலாயுதம் முதலிடமும், ஸ்ரீனிகா 2ஆம் இடமும், AM சுடர் 3ஆம் இடமும் பிடித்துள்ளனர். வனிஷா சதீஷ், சபரி, ஜெயகிருஷ்ணா, சம்பிதா, நவிதனா, நிக்கில் சிவநாதன் ஆகியோர் முதல் 100 இடங்களில் இடம்பெற்றுள்ளனர். அகில இந்திய தரவரிசையில் புதுச்சேரியை சேர்ந்த கிருஷாந்த் 553வது இடம் பிடித்துள்ளார். தமிழ்நாட்டில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் வரும் 1ஆம் தேதி தொடங்கும் நிலையில் சுய கணக்கெடுப்பு இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. முன்னதாக பொதுமக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணையதளத்தில் பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு இன்று முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இது தொடர்பாக ஊடகங்களிடம் பேசிய தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகத்தின் தலைமை கணக்கெடுப்பு அதிகாரி சுந்தரேஷ் பாபு, இந்த கணக்கெடுப்பு பணிகளின் போது வீட்டின் வசதி, குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள் உள்ளிட்ட 33 கேள்விகள் கேட்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். மெயினா இது எல்லாமே அந்த வீடுகளை பத்தினதுதான். அந்த வீட்டில் வந்து என்னென்ன வசதிகள் இருக்கு, அவங்க வீட்டில் என்னென்ன அசெட்ஸ் இருக்கு. வசதிகள் இன் தி சென்ஸ், அவங்க வீட்டில் குடிநீர் வசதி இருக்கா, கழிப்பறை வசதி இருக்கா, அவங்க கிச்சன் இருக்கா, கேஸ் வசதி இருக்கா, இந்த மாதிரி பேசிக்கான டீடைல்ஸ்லாம் இருக்கும். அசெட்ஸ் பொசஸ்டு பை தி ஹவுஸ் ஹோல்ட்ஸ்னு அதில் இருக்கு. அவங்க வீட்டில் வந்து டிவி இருக்கா, லேப்டாப் இருக்கா, கம்ப்யூட்டர் இருக்கா, கார் இருக்கா, இந்த மாதிரி சில டீடைல்ஸ்லாம் இருக்கு. முதற்கட்ட கணக்கெடுப்பை தொடர்ந்து சாதி மத விவகாரங்களுக்கான 2ஆம் கட்ட கணக்கெடுப்பு தொடங்கும் என்று கூறிய சுந்தரேஷ் பாபு, இது நாட்டின் முதல் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று குறிப்பிட்டார். முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான விவரங்களை இன்று முதல் சுயமாக ஆன்லைனில் பதிவு செய்யலாம் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆன்லைனில் பதிவு குறித்த விளக்க காணொலியையும் அரசு வெளியிட்டுள்ளது. உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தை தேர்ந்தெடுத்துட்டு கேப்சாவை டைப் பண்ணுங்க. அடுத்து வர வரவேற்பு திரை நீங்க என்ன செய்ய வேணும்னு வழிகாட்டும். இப்போ குடும்ப தலைவர், உதாரணமா சுசீலா தேவி, அவங்களோட பெயரையும் மொபைல் நம்பரையும் டைப் பண்றாங்க. உங்களுக்கு வசதியான மொழியை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு OTP மூலமாக வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த முழு செயல்முறையும் ரொம்ப பாதுகாப்பானது, அதே சமயம் ரொம்ப சுலபமானது. உங்கள் மாவட்டத்தையும் பக்கத்தில் இருக்கிற முக்கியமான இடத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். மேப்பில் நீங்கள் தேடின இடத்த காட்டுற மாதிரி ஒரு மார்க்கர் வரும். இப்போது அந்த மார்க்கரை உங்கள் வீடு இருக்கிற இடத்துக்கு நகர்த்துங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் கேள்வித்தாள் பேஜ் ஓப்பன் ஆகும். முக்காவாசி கேள்விகள் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். சப்மிட் செஞ்சதுக்கப்புறம் ஹெச்ல ஆரம்பிக்கிற 11 இலக்கு SAID ஸ்க்ரீனில் வரும். இது உங்களுக்கு SMS மூலமாகவும் வரும்.
ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபடும் அமைச்சர்களின் பதவி பறிக்கப்படும் என அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் எச்சரிக்கை விடுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. ஏறத்தாழ 40 நிமிடங்கள் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்கள் மத்தியில் பேசிய முதலமைச்சர் விஜய் தனது தலைமையிலான அரசு ஊழல் லஞ்ச லாவண்யமற்ற அரசாக இருக்க வேண்டும் என்றும் ஊழல் புகார்களில் சிக்கும் அமைச்சர்களின் பதவி உடனடியாக பறிக்கப்படும் எனவும் எச்சரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நிர்மல்குமார் திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட மேம்பால சாலை திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து ஆராய்ந்து வருவதாக தெரிவித்தார். ஹையர் ரேட்டுக்கு அவங்க பழைய ப்ரொபோசல் ஹையர் ரேட்டுக்கு ப்ரொபோசல் இருந்திருக்கு. எல்லா இடத்துலயும் உங்களுக்கு தெரியும் 30% 20% கமிஷனும் சேர்த்து தான் ப்ரொபோசல்ல இருக்கு. எல்லா துறையிலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பழைய டெண்டரை ரிவைஸ் பண்றோம்னா எல்லா கமிஷன் பஃபரை நாங்க குறைக்கிறோம். அதே நேரம் அமைச்சரவை கூட்டத்தில் திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட மேம்பால சாலை திட்டத்தை ரத்து செய்ய முடிவெடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று முதல் வெப்பநிலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என தெரிவித்துள்ள வானிலை மையம் 4 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் என எச்சரித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நாளை மறுநாள் வரை பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. வடக்கு கடலோர தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள வானிலை மையம் ஏனைய தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் நாளை மற்றும் நாளை மறுநாள் லேசான மழை பெய்யக்கூடும் என கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்றும் கரூர், ஈரோடு, தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் இன்று நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ள வானிலை மையம் அதிகபட்ச வெப்பநிலை சதமடிக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் மதியம் அல்லது மாலை நேரங்களில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் எச்சரித்துள்ளது. புற்றுநோய் வர வாய்ப்புள்ளதால் அதிக நிறமூட்டிகளை பயன்படுத்தி விற்கப்படும் கலர் அப்பளத்தை விற்பனை செய்ய தமிழ்நாட்டில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குட்டீஸ்களின் கண்ணை கவரும் இந்த கலர் அப்பளத்துக்கு பின்னால் ஆபத்து நிறைந்திருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? இந்த கலர் அப்பளத்தை அடிக்கடி சாப்பிட்டால் செரிமான பிரச்சினை, சிறுநீரக பாதிப்புடன் புற்றுநோய் வருவதற்கும் வாய்ப்பிருப்பதாக எச்சரித்துள்ளது உணவு பாதுகாப்புத்துறை. தமிழ்நாட்டு மக்களின் உடல்நலன் கருதி உணவு பாதுகாப்புத்துறை அவ்வப்போது அதிரடி நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த வகையில் தெருக்களில் இடியாப்பம் விற்க உரிமம் அவசியம், உணவு தரமாக தயாரிக்கப்படுகிறதா என அறிந்த பிறகே ஹோட்டல்களில் ஃபுட் ரிவ்யூ கொடுக்க வேண்டும் என கட்டுப்பாடு விதித்திருந்தது. இந்நிலையில் குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் கலர் அப்பளத்துக்கும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. கலர் அப்பளத்தை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க வேண்டாம் என்றும் இந்த கலர் அப்பளத்தை சாப்பிட்டால் அலர்ஜி மற்றும் கவனசிதறல் உண்டாகலாம் எனவும் எச்சரித்துள்ளது. பாரம்பரியமாக உளுந்து, அரிசி உள்ளிட்டவை மூலம் தயாரிக்கக்கூடிய அப்பளத்தை வாங்கி சாப்பிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சந்தைகள், சுற்றுலா தலங்கள் மற்றும் பொருட்காட்சிகள் உள்ளிட்ட இடங்களில் கலர் அப்பளம் விற்பனை செய்ய வேண்டாம் என்றும் கலர் அப்பளம் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடும் என்பதால் தடை விதிக்கப்படுகிறது என்றும் தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது. சிறையில் உயிரிழந்த விசாரணை கைதி சபரிவர்மனின் குடும்பத்தினர் அரசு அறிவித்த நிவாரணத் தொகையை வாங்க மறுத்துவிட்டதால் அமைச்சர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் சபரிவர்மன் குட்கா விற்பனை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் திடீரென உயிரிழந்தார். அவரது உடலில் 19 இடங்களில் காயங்கள் இருந்தது பிரேத பரிசோதனையில் தெரியவந்தது. இந்த வழக்கில் சிறை காவலர்கள் 3 பேர் மற்றும் சிறை கைதிகள் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். அதே நேரம் வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரியும் உரிய நிவாரணம் கேட்டும் சபரிவர்மனின் உடலை வாங்க மறுத்து குடும்பத்தினர் நேற்று 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அமைச்சர்கள் ஸ்ரீநாத், ராஜேஷ்குமார், மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆகியோர் சபரிவர்மனின் குடும்பத்தினரை சந்தித்து பேசினர். அப்போது சபரிவர்மன் குடும்பத்திற்கு அரசு சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை மற்றும் தற்காலிக அரசு பணி ஆணையை அமைச்சர்கள் வழங்க முன்வந்தனர். இதனை நிராகரித்துவிட்ட குடும்பத்தினர் சபரிவர்மனின் உடற்கூறாய்வு செய்யப்பட்ட வீடியோவை மறு ஆய்வு செய்த பிறகே அவரது உடலை பெறுவோம் என்று தெரிவித்தனர். இதனால் அமைச்சர்களின் சமாதான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. பாடியை அவங்க ஃபுல்லா இன்னொரு டாக்டர் ஒப்பீனியன் கேட்டு இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இதுவும் ஓகே ஆனா அவங்க பாடி எடுக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்களோட ரைட் இது, தனி மனித உரிமை இது. சபரிவர்மனின் உடலை பெற்றுக்கொள்வது குறித்து இன்று மாலைக்குள் முடிவை அறிவிப்பதாகவும் அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். திமுக, அதிமுக, பாஜக இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்து வருவதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் ஊடகங்களிடம் பேசிய அவர், ஸ்டாலின் மற்றும் இபிஎஸ் குடும்பத்தினர் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பு இருப்பதாக கூறினார். திமுகவும் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் 3 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறார்கள்.
இன்னும் அதிகபட்சமாக அடுத்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிறதையும் சொல்லியிருந்தோம். அதாவது திமுகவும் அதிமுகவும் அவங்களுடைய கட்சியவே நடத்த முடியாமல் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைச்சிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் ஒரு 2 கேபினெட் மினிஸ்டரும் திரு எடப்பாடி அவர்கள் குடும்பத்தில் 2 கேபினெட் மினிஸ்டரும் வாங்கிட்டு போகிற அளவுக்கு கூட இன்னும் 2 வருஷத்துல 3 வருஷத்துல வந்துடலாம். தொடர்ந்து பேசிய நிர்மல்குமார் சிறையில் விசாரணை கைதி இறந்தது குறித்த விமர்சனங்களுக்கும் பதிலளித்தார். எந்த இடத்திலும் இதுல யாரையும் காப்பாற்றும் எண்ணம் இல்லை. ஏன்னா இதுல சிறைத்துறையிலேயோ இல்ல சிறையிலேயோ இல்ல வேற இடத்துலயோ போலீஸ் ஸ்டேஷன்லயோ லாக்அப்லயோ மரணம் நடந்தால் கண்டிப்பாக இந்த அரசு எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டவரோடு தான் இருக்கும். பழனி கோயில் நில விவகாரத்தில் யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த நிர்மல்குமார் மோசடியில் தவேகவினருக்கு எந்த தொடர்பும் இல்லை என உறுதிபட கூறினார். முதலமைச்சர் விஜயின் நம்பிக்கையை பெறுவதற்காக திமுக அதிமுக பாஜக இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சி என அமைச்சர் நிர்மல்குமார் பேசி வருவதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் வியாழக்கிழமை காலை புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகிகளுடனும் மாலை கடலூர் மாவட்ட நிர்வாகிகளுடனும் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து ஊடகங்களிடம் பேசிய அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அமைச்சர் நிர்மல்குமாரின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்தார். பல கட்சிக்கு ஓடிக்கிட்டு இருக்காரு. எந்த கட்சி ஆட்சிக்கு வருதுன்னு பார்த்துட்டே இருந்தாரு. இப்போ ஓடின கட்சியில் ஆட்சியில் உட்காந்துருக்காரு. அதனால ஏற்கனவே இந்த கட்சியை நாம பேசிட்டே இருந்தாதான் இந்த கட்சி தலைவர் நம்மளை நம்புவார்னு நினைச்சுக்கிட்டு அப்படி பேசிட்டு இருக்காரு. பாவம், அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? புதுக்கோட்டை கடலூர் மாவட்டங்களைத் தொடர்ந்து கரூர் நீலகிரி விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகளுடன் சனிக்கிழமை EPS ஆலோசனை நடத்த உள்ளார். மாற்றுக் கட்சியில் இருந்து தாவேகாவில் இணைந்தவர்களுக்கு விரைவில் பதவி வழங்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான N. ஆனந்த் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜயின் 52வது பிறந்த நாளையொட்டி சென்னை விருகம்பாக்கத்தில் தாவேகா சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் 52 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து தாய்மாமன் சீரை அமைச்சர்கள் வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் N. ஆனந்த் உள்ளாட்சி தேர்தலில் ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். இங்கு மேடையில் இருக்கிறவங்களாம் நிறைய பல்வேறு கட்சியில் இருந்து வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையாக எங்க இருக்க வேண்டுமோ அங்கு இவர்கள் வந்துவிட்டார்கள். அதே போல அவர்களுக்கு உண்டான பதவிகளும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் ஒன்றியம் பகுதி எல்லோரிடம் கலந்து பேசி தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதி பெற்று அவர்களுக்கு மிக விரைவில் பதவிகள் வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னதாக பேசிய அமைச்சர் ராஜ்மோகன் சக அமைச்சர்களுக்குள் எந்த போட்டியும் இல்லை என்றும் அனைவரும் சூரிய வம்சம் படம் போல இருப்பதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்த பூமிக்கு ஒரு புவியீர்ப்பு விசை இருக்கு. என்ன போட்டாலும் திரும்ப ஓடி வந்து இங்க ஒட்டிக்கும். எங்க தலைவருக்கு ஒரு புவியீர்ப்பு விசை இருக்கு. எல்லா கட்சியிலிருந்தும் அவர்கிட்ட ஓடி வந்து நல்ல தலைமைனா அது இவர் தான் வந்துருவாங்க. தாவேகா ஆட்சியில் தமிழகத்தை சிங்கப்பூரை போன்று மாற்றி காட்டுவோம் என்று அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். ஒடிஷாவில் புரி ஜெகநாதர் ஆலய தேரோட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஒருவர் உயிரிழந்தார். உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை கோலாகலமாக தொடங்கியது. ஒடிசா மாநிலம் பூரி நகரில் உள்ள ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை உலக பிரசித்தி பெற்றது. அலங்கரிக்கப்பட்ட 3 தேர்களில் ஜெகநாதர், பலராமர், சுபத்ரா தேவி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பர். அந்த வகையில் நேற்று தொடங்கிய ரத யாத்திரையில் பங்கேற்க உலகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால் பூரி நகரமே விழாக்கோலம் பூண்டது. தேர்கள் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குந்திச்சா கோவில் சென்றடைந்ததும் ஜெகநாதர் அங்கு ஒரு வாரம் ஓய்வெடுப்பார். பிறகு தேர்கள் மீண்டும் புறப்பட்டு வரக்கூடிய 24ஆம் தேதி ஜெகநாதர் கோவில் வந்தடையும். இந்நிலையில் தேர் புறப்படுவதற்கு முன்னதாக பக்தர்கள் மத்தியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். 200க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயிலின் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் வகையிலான ரயில் இன்ஜினை தயாரிக்கும் முயற்சிகள் கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கின.
வடக்கு மண்டல ரயில்வேவுக்காக 140 கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் தொடங்கிய நிலையில் சென்னை பெரம்பூரில் உள்ள ரயில் பெட்டி தொழிற்சாலையில் ரயில் பெட்டிகள் வடிவமைக்கப்பட்டு வந்தன. இந்த ரயிலுக்கான சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிந்ததை அடுத்து ரயில் சேவையை அறிமுகப்படுத்த கடந்த மே மாதம் ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்தது. அதன்படி இந்தியாவில் ஹைட்ரஜனால் இயங்கும் முதல் ரயில் ஹரியானாவில் ஜிந்த் சோனிபட் இடையே சோதனை ஓட்டமாக இயக்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த ரயிலை இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார். ஜெர்மனியில் முதலாக உலகின் முதல் ஹைட்ரஜன் பயணிகள் ரயில் 2018ஆம் ஆண்டு இயக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஜப்பான், சீனா மற்றும் அமெரிக்க நாடுகளில் ஹைட்ரஜன் ரயில்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் 8 பயணிகள் பெட்டிகள், 2 பைலட் பெட்டிகளுடன் உலகின் மிக நீண்ட ஹைட்ரஜன் ரயில் இந்தியாவில் இயக்கப்பட உள்ளது. மழைக்கால கூட்டத்தொடர் தொடர்பாக காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற வியூக வகுப்பு குழு ஆலோசனை மேற்கொண்டது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்குகிறது. இந்நிலையில் பல்வேறு பிரச்சனைகளை முன்னிறுத்த எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக டெல்லியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி தலைமையில் நாடாளுமன்ற வியூக வகுப்பு குழு ஆலோசனை மேற்கொண்டது. இதில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது மழைக்கால கூட்டத்தொடரில் எவ்வாறு செயல்படுவது என ஆய்வு செய்யப்பட்டது. அதேபோல லண்டனில் இருந்தபடி திமுக எம்பிக்களுடன் அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவசர ஆலோசனை மேற்கொண்டார். இது குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட்டு மக்களின் மனசாட்சியாய் ஒவ்வொரு திமுக எம்பியும் செயல்படுவார்கள் என தெரிவித்துள்ளார். மேகதாது விவகாரத்தில் உரத்து குரல் எழுப்புவார்கள் என கூறியுள்ள அவர், எந்த புதிய சட்டமாக இருந்தாலும் மாநில உரிமைகளையும் அரசியலமைப்பு சட்டத்தினையும் பாதுகாத்திடும் வகையில் திமுகவின் நிலைப்பாடு இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரக்கூடிய சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கை திமுக எம்பி ஆர் ஆசா நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். நீட் வினாத்தாள் கசிவு குளறுபடி, யுஜிசி குளறுபடி, சிபிஎஸ்இ வினாத்தாள் திருத்த குளறுபடி உள்ளிட்ட முறைகேடுகள் இளைஞர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அமைப்பின் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சு 19வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் நடத்திய நிலையில் திமுக எம்பி ஆர் ஆசா நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். Tamil government led by Mr. M.K. Stalin was the first government in the country, passed a unanimous resolution cutting across the political entity as against the need. Had it been accepted by the governor and president and this Modi government, this pathetic situation should not come to our honorable Sonamji. You are with us. We will support. உடல் எடை 9 கிலோ குறைந்த நிலையில் போராட்டத்தை கைவிட பல்வேறு தரப்பினரும் சோனம் வாங்சுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் அவருடைய உடல்நிலையை கண்காணிக்க மத்திய அரசுக்கு அறிவுறுத்தியது. மருத்துவரின் முடிவு அடிப்படையில் உண்ணாவிரத விவகாரத்தில் தலையிடுவோம் என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகளை மாநில அரசு தடுப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 9ஆம் வகுப்புக்கு 3வது மொழியை அமல்படுத்த வேண்டாம் என்று கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளியை நிறுவ வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி பி.வி. நாகரத்னா தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாட்டில் 1500 சிபிஎஸ்இ பள்ளிகள் உள்ள நிலையில் ஹிந்தியை காரணம் காட்டி நவோதயா பள்ளிகளுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி மறுப்பதாக மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. அதற்கு நீதிபதி மகாதேவன் தமிழ்நாட்டில் ஹிந்தியை எதிர்க்கவில்லை, ஹிந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஹரிப்பிரியா மத்திய அரசு மும்மொழி கொள்கையை கொண்டு வருவதாகவும் சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த நீதிபதி நாகரத்னா மும்மொழி கொள்கை என்பது இருக்கலாம், ஆனால் அது 6ஆம் வகுப்பு முதலே தொடங்க வேண்டும் என்று கூறினார். மேலும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3 மொழி கொள்கையை கட்டாயமாக்குவது மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்பதால் அதனை மத்திய அரசு நிறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகளை தடுப்பது ஏன் என்பது குறித்தும் புதிய அரசின் நிலைப்பாடு பற்றியும் அடுத்த மாதம் 11ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சீனாவின் ஹூபே மாகாணத்தில் உள்ள ஊகானில் நடைபெற்ற நீச்சல் போட்டியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். 51வது ஊகான் யாங்சே ஆற்றை கடக்கும் திருவிழா வியாழக்கிழமையன்று நடைபெற்றது. யாங்சே ஆற்றை கடக்கும் போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் என சுமார் 2000 பேர் கலந்து கொண்டனர். குறிப்பாக 1800 மீட்டர் தொலைவுக்கு தனிநபர் பிரிவு மற்றும் குழு போட்டி என போட்டிகள் நடைபெற்றன. ஹன்யாங்மென் படகுத்துறையில் தொடங்கி நான் ஆன்சுய் பகுதியில் நிறைவடைந்த போட்டியில் உள்ளூர் வீரர்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டனர். குழுவாக ஆற்றை கடக்கும் போட்டியில் 29 குழுக்கள் பங்கேற்றனர். தைவானை சேர்ந்த 17 வீரர்களும் ஆர்வத்துடன் பங்கேற்று யாங்சே ஆற்றை கடந்தனர்.
ஸ்பெயினின் அன்காஸ்டேலோ பகுதியில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த ராணுவத்தின் அவசரகால பிரிவினர் ஹெலிகாப்டர் உதவியுடன் உயிரை பணயம் வைத்து போராடும் காட்சிதான் இது. வெப்ப அலை காரணமாக ஸ்பெயினின் பல்வேறு பகுதிகளில் காட்டுத்தீ பரவி வருகிறது. அல்மெரியா மாகாணத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் சிக்கி 13 பேர் உயிரிழந்த நிலையில் வடக்கு ஸ்பெயினின் அரகோன் மாகாணத்தில் காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் பரவி வருகிறது. அங்குள்ள ஓரெஸ், அசன், லூசியா உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். சுமார் 5000 ஹெக்டேர் நிலங்களுக்கு மேல் எரிந்து சாம்பலாகி உள்ளதால் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் 400க்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஸ்பெயினில் நிலவும் வெப்ப அலையால் தீயை கட்டுப்படுத்துவது சவாலாக மாறியுள்ளது. சீனாவில் ரேசர் கிளாம் எனப்படும் சிப்பி அறுவடை பணிகள் தீவிரமடைந்துள்ளன. அந்நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள புஜியான் மாகாணத்தின் லியன்ஜியாங் கவுண்டியில் கடல் உள்வாங்கும் போது வெளிப்படும் கடலோர சேற்று நிலங்களில் அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றன. தடிமனான சேற்றை தோண்டி கிராம மக்கள் சிப்பிகளை சேகரித்து சந்தைக்கு அனுப்பி வருகின்றனர். பிப்ரவரி மாதம் சிப்பி குட்டிகள் விடப்பட்ட நிலையில் சுமார் 5 மாதங்களில் அவை முழுமையாக வளர்ச்சியடைந்துள்ளன. அந்த கடலோர பகுதியில் மட்டும் 1600 ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்பில் சிப்பிகள் வளர்க்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு 50,000 டன்களுக்கும் அதிகமான சிப்பிகள் அறுவடை செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சிப்பிகள் கடல் நீரில் இயற்கையாக கிடைக்கும் ஊட்டச்சத்துக்களையே உணவாக கொண்டு வளர்கின்றன. எனவே பெரிய அளவில் முதலீடு இல்லாமல் வருவாய் கிடைப்பதால் மீன் வளர்ப்பாளர்கள் பலர் இதில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. அமெரிக்கா ஈரான் இடையேயான இடைக்கால போர் நிறுத்தம் முறிந்த நிலையில் இரு நாடுகளும் மீண்டும் தீவிர தாக்குதலில் ஈடுபட்டுள்ளன. அமெரிக்கா ஈரானின் பல்வேறு ராணுவ மற்றும் உள்கட்டமைப்பு இலக்குகள் மீது தொடர்ந்து 6வது நாளாக வான்வழி தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. ஈரானின் பந்தர் அபாஸ் பகுதியில் உள்ள பாலம் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்தனர். ஈரான் ஷஹர் விமான நிலையத்தையும் அமெரிக்கா தாக்கியது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக குவைத், பஹ்ரைன், ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ வசதிகள் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. ஜோர்டானின் அல் அஸ்ராக் தளத்தில் ரேடார், தகவல் தொடர்பு அமைப்புகள் மற்றும் எரிபொருள் சேமிப்பு வசதிகள் இலக்காக கொண்டு ஈரான் தாக்குதல் நடத்தியது. ஈராக்கின் ஏர்ஃபில் பகுதியில் உள்ள அமெரிக்க தூதரகம் அருகே ட்ரோன்கள் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர் தாக்குதல்களால் மத்திய கிழக்கு நாடுகளில் மீண்டும் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. சீனாவில் நெடுஞ்சாலை ஒன்றில் ஏரி நீர் சூழ்ந்து ரம்மியமாக காணப்படும் காட்சிகளே இவை. அந்நாட்டின் ஜியாங்ஜி மாகாணத்தில் உள்ள போயாங் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இது அந்த மாகாணத்தின் மிகப்பெரிய ஏரியாகும். அந்த ஏரியின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள நெடுஞ்சாலையை ஏரி நீர் சூழ்ந்துள்ளது. அவ்வழியாக பயணிக்கும் போது தண்ணீருக்கு நடுவே பயணிப்பது போன்ற அனுபவம் கிடைப்பதால் ஒவ்வொரு ஆண்டும் நீர்வரத்து அதிகமாக இருக்கும் காலங்களில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரிக்கிறது. நீர் வடியும் காலத்தில் அதே சாலை பரந்த ஈரநிலப் பகுதியின் வழியாக செல்லும் சாலையாக காட்சியளிப்பதாக அப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர். ஜோ ரூட்டின் அபாரமான ஆட்டத்தால் 2வது ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து அணி இந்திய அணியை தோற்கடித்துள்ளது. ஜோ ரூட்டின் அபார ஆட்டத்தால் இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து அணி எளிதாக வெற்றி பெற்றது. இங்கிலாந்து சென்றுள்ள இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி வருகிறது. 6 விக்கெட் வித்தியாசத்தில் முதல் போட்டியில் வென்று இந்திய அணி முன்னிலை பெற்றது. நேற்று நடைபெற்ற 2வது போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து கேப்டன் ஹாரி புரூக் பந்துவீச்சை தேர்வு செய்தார். இந்திய வீரர்கள் ரோஹித் சர்மா, கில் ஆகியோர் சிறப்பான துவக்கம் அமைத்தனர். 31 ரன்களில் கில்லும் 26 ரன்களில் ரோஹித் சர்மாவும் அடுத்தடுத்து ஆட்டமிழக்க அடுத்து வந்த வீரர்கள் ரன் குவிக்காமல் அவுட் ஆகினர்.
எனினும் கோலி 65 ரன்களும் ஸ்ரேயாஸ் 66 ரன்களும் எடுத்து அவுட் ஆனதால் 44 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 233 ரன்கள் எடுத்திருந்தது. 234 எனும் இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து 44.1 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 235 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. அந்த அணியின் ஜோ ரூட் அபாரமாக ஆடி 99 ரன்கள் குவித்தார். இந்த வெற்றியின் மூலம் இரு அணிகளும் தலா 1 புள்ளிகள் பெற்றுள்ளன. கால்பந்து ஜாம்பவான் பீலேவின் ஜெர்சி 47 கோடி ரூபாய்க்கு மேல் ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. 1958ஆம் ஆண்டு ஸ்வீடனில் நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பிரேசில் ஸ்வீடன் அணிகள் மோதின. அப்போது 17 வயதே நிரம்பிய பீலே பிரேசில் அணிக்காக 2 கோல்கள் அடித்ததன் மூலம் பிரேசில் அணி தனது முதல் உலகக்கோப்பையை வென்றது. அந்த போட்டியில் பீலே அணிந்திருந்த 10ஆம் எண் கொண்ட நீல நிற ஜெர்சி சோத்பெஸ் நிறுவனம் மூலம் ஏலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் இந்திய மதிப்பில் 47 கோடியே 35 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளது. கால்பந்து வீரர்களின் நினைவுப் பொருட்களிலேயே டியாகோ மரடோனாவின் கடவுளின் கைசட்டை அதிகமாக 90 கோடிக்கு ஏலம் போனது. அதற்கு அடுத்த இடத்தை பீலேவின் டி-ஷர்ட் பிடித்துள்ளது.